ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நல்ல ஆரோக்கியமான ராகி பூரண கொழுக்கட்டை தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 200 கிராம் அளவு. இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இது வந்து நான் வீட்டிலேயே அரைச்ச ராகி மாவு தான். நீங்கள் வந்து வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி, அல்லது கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, ஒரு தடவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே அரை கப் அளவு அரிசி மாவு, இதையும் நல்லா சலிச்சிட்டு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். இப்போ நெய் சேர்த்ததுக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த நெய் உப்பு எல்லாமே நல்லா எல்லா மாவுலையும் படுற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம கொழுக்கட்டை தட்டுற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டா போதும். இது வந்து நார்மல் தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், மாவு வந்து நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாகவே பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கான பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பூரணம் தான். நம்ம வந்து இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதில் அரை கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நம்ம இது வந்து வறுத்த கடலை அப்படின்றதுனால டைரெக்டாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அரை கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அரை கப் அளவு தேங்காய் துருவல். இப்போ இதில் நம்ம தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க வேணாம். அப்படியே இதை இப்போ பூரணம் வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்காய், பொட்டுக்கடலை, வெல்லம், ஏலக்காய். இப்போ நம்ம கொழுக்கட்டை செஞ்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இப்போ பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் வந்து வாழை இலை தான் சின்ன சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் லேசாக தண்ணியில் கையை நனைச்சி இந்த மாதிரி தொடச்சி விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு எடுத்து இதில் தட்டிக்கலாம். கொஞ்சம் தண்ணி தொட்டு நீங்கள் இந்த மாதிரி தட்டிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா மெல்லிஸாக வரும். அதுக்காக தான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை இதில் வச்சிடலாம். இப்போ இதை அப்படியே லேசாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே மூடிட்டு இந்த மாதிரி கையாலேயே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதை அப்படியே வச்சு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ இன்னொரு செஞ்சு காட்டுறேன். கொழுக்கட்டை நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போதே நீங்கள் வந்து ஒரு பக்கம் இட்லி பாத்திரத்தில் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து கொழுக்கட்டை வெந்துடும். ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். அதனால் ஒரு பக்கம் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் நம்ம கொழுக்கட்டை செஞ்சிடலாம். கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் வந்து நல்லா அடியில் வந்து தண்ணி சூடாகி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம செஞ்ச கொழுக்கட்டை எல்லாத்தையும் அதில் வச்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு
ஒரு 12 13 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இப்போ நல்லா வேகட்டும். ராகி பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்து எடுத்துட்டேன். பாருங்கள், நல்லா பூ போல் வெந்திருக்கு. பாருங்கள், ரொம்ப சுவையான ஆரோக்கியமான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல பூ மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா சுட சுட சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் காலை நேரத்துலையும் சரி, ஈவினிங் நேரத்துலையும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.